Taste the Daily. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக மதுரை மேலூர் இருக்கக்கூடிய விவசாயிகள் தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அவருடைய தோட்டத்தில் நிலத்தில் அவர்கள் உழுது தங்களுடைய உழைப்பில் விளைந்த வாழைப்பழம், அதே போன்று அன்னாச்சி உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகளை எடுத்துக்கொண்டு மேலும் சந்திப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தற்போது அவர்கள் சந்தித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். மேலூரிலே கனிம சுரங்கம் கொண்டு வருவதை ஒப்பந்தத்தை தடுக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மேலூரை காப்போம், தச்சனை தவிர்ப்போம் என்கிற வாசகம் அடங்கிய முகக்கவசத்தை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய முகக்கவசமாக அணிந்து கொண்டு சட்டமன்ற வளாகத்திற்கு வந்தார்கள். அதே நேரத்தில் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வந்திருந்தார்கள். அந்த சட்டமன்றத்திலே வந்திருந்த அந்த காட்சிகளை அனைத்தும் திமுகவுடைய ஸ்டாலினுடைய அரசு சட்டப்பேரவை நடவடிக்கையில் முழுமையாக காட்டினார்கள். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்ததாலும் மேலூரை காப்போம், தனித்தன்மை தவிர்ப்போம் என்று வாசகம் அடங்கிய முகக்கவசம் அணிந்து வந்ததால் அதன் முழுமையாக ஒருவரை கூட காட்டாமல் நிராகரிக்கப்பட்டனர். தொடர்ந்து சட்டமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த ஸ்டைசன் ஒப்பந்தம் கொண்டு வருகிற போது திமுக அரசு எதிர்க்கவில்லை, மத்திய அரசுக்கு கடிதம் எழுதவில்லை. குறிப்பாக 10 மாத காலம் காலதாமதம் கடத்தியதன் காரணமாக இந்த திட்டத்தில் இன்றைக்கு விவசாயிகள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள், முழு கடையெடுப்பு நடத்தி வருகிறார்கள். தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்று கடுமையான தனது வாதங்களை சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் மூலமாக சட்டமன்றத்திலே கொண்டு வந்து அவர்கள் அந்த ஆதாரங்களோடு எடுத்து வைத்து பேசிய காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து 2 மணி நேரம் டங்ஸ்டன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும். முழுக்க ஸ்டாலினுடைய திமுக அரசினுடைய கையாளாகாத தனத்தின் காரணமாகத்தான் இந்த விவசாயிகள் இன்றைக்கு பாதிப்படைந்திருக்கிறார்கள். மேலூரை காக்க வேண்டும், டங்ஸ்டனை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முழு கோரிக்கை என்பதை சட்டமன்றத்திலே எடுத்து வைத்தார்கள். இன்றைக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்திப்பதற்காக தங்களுடைய நிலத்தில், தங்களுடைய தோட்டத்தில் தாங்களே விளைவித்த வாழைப்பழம், பலாப்பழம், தர்பூசணி, அதே போன்று மாதுளை, அன்னாச்சி உள்ளிட்ட பல்வேறு பழ வகைகளையும் தானிய வகைகளையும் தங்களுடைய கூடைகளில் வைத்து தோல் மீது சுமந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்த விவசாயிகளுடைய நாயகனாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நேரில் சந்திப்பதற்காக அவர்கள் அந்த விசுவாசத்தோடு நன்றி கடனாக அந்த சுமந்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நேரில் சந்தித்து மனதார தங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அவர்கள் செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் சந்தித்து நன்றி நன்றி என்ற அந்த வாசகத்தை அவர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் தோட்டத்திலே விளைவித்த பழங்களை கூடையாக கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு நேரில் சென்று நாங்கள் தான் கொண்டு வந்தோம் மேலூரில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம் என்று விழா எடுக்கக்கூடியவர்களுக்கு, தலைமைச் செயலகத்திலே அழைத்து பேசியவர்களுக்கு அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இன்றைக்கு மேலூரிலே இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடிகள், விவசாய மக்கள், உழைக்கக்கூடியவர்கள், விவசாய நிலத்தையே நம்பி தங்களுடைய வாழ்க்கையை வைத்திருக்கக்கூடியவர்கள், வணிகர்கள் என அனைவருமே இன்றைக்கு சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய செவ்வந்தி இல்லத்தில் நேரில் வந்து அந்த பழங்களை கொடுத்து நன்றி தெரிவித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விவசாயிகளையும் விவசாயிகளுடைய பாதுகாவலனாக டங்ஸ்டன் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு கதாநாயகனாக இருந்த டங்ஸ்டன் ஒப்பந்தத்தை கைவிட மத்திய அரசை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே தீர்மானம் இயற்றுவதற்கு மூல கர்த்தாவாக இருந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விவசாயியும் அந்த பச்சை நிற துண்டோடு தங்களுடைய அந்த காய்கறிகள், பழங்கள், தானிய வகைகளை தங்களுடைய தோல் மீது சுமந்து கொண்டு வந்து மனப்பூர்வமான அந்த நன்றி கடனை அவர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இன்முகத்தோடு அவர்களை வரவேற்று நாங்கள் இருக்கிறோம், விவசாயிகள் கண்ணீர் சிந்த விடமாட்டோம், விவசாயிகளுடைய பாதுகாவலனாக நான் இருப்பேன், குடிமராமத்து நாயகனாக எப்போதுமே உங்களோடு நான் கைகோர்த்து உங்களுடைய துயரை துடைக்கக்கூடிய, கண்ணீரை துடைக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக, முன்னாள் முதலமைச்சராக இருந்து மக்களுடைய கோரிக்கையை, தேவையை, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடியவராக இருப்பேன் என்பதை தற்போது தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்.